உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களை எல்லாம் நம்பி எத்தனை விஷயத்தை நான் பண்ணிருப்பேன். எப்பேற்பட்ட துரோகத்தை இந்த வீட்டுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. அநியாயம் பண்ணிட்டீங்க. எனக்கே தெரியாம நான் இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்திருக்கேன். மாமா சொன்ன கேளுங்க மாமா. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா? அந்த அப்பாவி பொண்ணு பொம்மையை கொன்னதும் இல்லாம திரும்ப திரும்ப சித்தார்த்தையும் ராணியும் கொல்ல பாக்குறீங்க. அது எப்படி வாழ்ற வீட்டுக்கே உங்களால துரோகம் பண்ண முடியுது? நீங்க எல்லாம் சாப்பாடு தானே திங்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது? உங்களுக்கு தான் பொம்மி சித்தார்த்த பிடிக்காதே மாமா. ஒரு தடவை நீங்களே அவங்கள திட்டிருக்கீங்களே. பொம்மி எல்லாம் ஒரு மனுஷியாவே நீங்க மதிச்சதே இல்லையே மாமா. ஒரு வார்த்தை கூட அவகிட்ட நீங்க பேசினதே இல்லையே. அதுக்காக எனக்கு பிடிக்காட்டி அவளை கொண்டுருவீங்களா நீங்க? ஏய், 1000 தான் இருந்தாலும் சித்தார்த் என்னோட பையன், என்னோட வாரிசு. ஏறத்தான் தான் அவனுக்குள்ளேயும் ஓடுது. அவன் என் மேல கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. அதுக்காக அவனை கொல்லணும்னு நினைச்சா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன போக்கத்தவன் நினைச்சீங்களா? பத்மநாபட்டி, உங்களால கொன்றுவேன். என்ன வேலை பார்த்திருக்கீங்க? நீங்களா ஃப்ராடு தானே? என்ன இவர? என்னங்க என்னாச்சு தமன்னா? என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? எவ்வளவு பெரிய கொலைபாதகத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறியா? சீ, எல்லாம் ஒரு பொம்பளையா? அப்பா, சீ, அந்த வார்த்தையை சொல்லாதடா. கேட்கறதுக்கு உடம்பெல்லாம் கூசுது. சந்தனம் நல்லி எதையோ பூசிக்கிட்ட மாதிரி இருக்கு. நீ எனக்கு மகனாடா? நான் உனக்கு அப்பாவா? இன்னொரு தடவை அப்படி கூட்ட உன்னை கண்ட தடவை வெட்டி போட்டுருவேன். இப்பேற்பட்ட நிலைமையில் இருந்த உங்களை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வச்சதுக்கு உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட புத்தியை காட்டும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தாண்டா நீங்க எல்லாரும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களால கட்டாங்களா, இல்ல அவங்களால நீங்க கட்டீங்களா? சே, இப்பேற்பட்ட அநியாயத்தை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. என்னங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எதுக்காக நடிச்சீங்க? நான் யாருன்னு கூட உங்களுக்கு மறந்து போச்சா? தெரிஞ்சு போச்சு. நீ யாருங்கிறது எல்லாம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்பா, நீ உன் புள்ள, இதோ உன் மருமக, இந்த பாவி எல்லாரும் கொலைகார பாவிங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கொலைகாரங்களா? அந்த அப்பாவி பொண்ணு உங்களுக்கு எல்லாம் என்னடி பாவம் பண்ணா? இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்த ஒருத்திய எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கீங்க. அவளை கொன்ன பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடுமா? ஐயோ, என்னங்க என்ன பேச்சு பேசுறீங்க? சும்மா நடிக்காதடி. தவார், தமனா அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் கேட்டுட்டேன் எல்லாத்தையும். ஹலோ சித்தார்த், என் பசங்களாண்ட உங்க 2 பேரையும் தூக்கிட்டு வர சொன்னா அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க தெரியுமா? நீ மயக்கம் ஆயிட்டேன்னு ஓ சம்பவக்காரி அலறி அடிச்சுக்கிட்டு உனக்கு தண்ணி எடுக்க போயிருக்கா. முட்டா பசங்க அவளை மட்டும் இங்கதான் என் பக்கத்துல தான் இருக்கா உன்னோட சம்பவக்காரி.
யாரா நீங்க? சம்பவக்காரிக்கிட்டயே சம்பவத்தை காட்டிட்டேன் பாத்தியா? அது தாண்டா கருப்ப. கருப்பா ஏய் கருப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா தாடிகர மேல சின்னதா ஒரு நிழல் பட்டுச்சுன்னா இந்த ராணியை நீ பத்திரகாளியா தான் பாப்ப. கேட்டியா? ஓ சம்பவக்காரி கத்துறத கேட்டியா? சொன்னா கேளு கருப்பா, அவளை விட்டு கருப்பா. என்ன சித்தார்த், இந்த கருப்பை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டனா? இப்ப நீ இங்க அலறி அடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள ஓ சம்பவக்காரிய சம்பவம் பண்ணி முடிச்சிருப்பேன். கருப்பா ராணியை விட்டுறா. அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு என்னதான கொள்ளணும், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. ராணியை வீட்டுக்கு நடிக்க வந்தவனா, அவளை விட்டு கருப்பா. ஐயா என்னையா சித்தார்த், உன் பொண்டாட்டி என்னடானா அம்புடு கெத்தா ஐ ஆம் வெயிட்டிங் கருப்பா வான்னு சொன்னா, நீ என்னடானா போன்ல அழுவுற. இதையெல்லாம் என் பையன் ஒருத்தன் கால்ல சுட்டிகள்ல அப்ப யோசிச்சிருக்கணும். கருப்பா, அதுக்கு பரிகாரம் நீ என்ன சொன்ன நான் செய்யறேன்டா. ராணியை விட்டுறா கருப்பா. ஏய் என்னடா இப்படி எல்லாம் கெஞ்சுவன் நினைச்சியா? என்ன கருப்பா, இவனும் ராணி மாதிரியே பண்றானேன்னு பாக்குறியா? சரி, நீ அவளை தூக்குனதெல்லாம் இருக்கட்டும். இங்க இருந்து திரும்பி வந்தவங்கல்ல, உன் கொடுக்கு மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே, அதான் உன்னோட தத்து புள்ள, உன்னோட எடுப்பு. அவன் அங்க இருக்கானான்னு பாரு. டேய் ஜெயா எங்கடா? டேய் நம்ம கூட தானே இருந்தா, எங்கடா போனா? கருப்பா, இவங்களை தூக்கிட்டு நாங்க முன்னாடி வந்துகிட்டு இருந்தோம். ஜெயா பின்னாடி தான் வர்றான்னு நினைச்சோம். டேய் முட்டாளுங்களா, அவனை அங்க தேடி என்னடா பிரயோஜனம்? என்னாச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.